என் வசம் நானில்லை. 22 உனக்கு ஜிகர்தண்டா பிடிக்குமா எனக் கேட்ட கதிரிடம் ஆசையாக கண்களை விரித்து தலையசைத்தாள் கீர்த்தி. ரொம்ப பிடிக்கும். அப்பா இருந்த வரைக்கும் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது வாங்கித் தருவார் என கடையிலிருந்த மெனுகார்ட்டை எடுத்துப் பார்த்தாள். எனக்கு ஸ்பெஷல் ஜிகர்தண்டா, உங்களுக்கு எனக் கேட்டாள். ஓகே, எனக்கும் உன் சாய்ஸ்தான் என்றவன், ஸ்வீட்டி, நான் உன்னோட சாய்ஸா என மனதோடு கேட்டுக்கொண்டான். 2 ஸ்பெஷல் ஜிகர்தண்டா என காஷ் கவுண்டரில் ஆர்டர் செய்து பில்லுக்குப் பணம் கொடுத்தாள். மேலே மூடி போட்டுக் கொடுத்துருங்க என ஆர்டர் செய்யும்போது சொன்ன கதிரை புரியாமல் பார்த்தாள். எதையும் சொல்லாமல் மையமாக சிரித்தவன் ஜிகர்தண்டா வந்ததும் அவளிடம் ஒன்று கொடுத்துவிட்டு இன்னொரு ஜிகர்தண்டாவை கையில் பிடித்தபடி வெளியே நடந்தான். எங்கே போறோம் என குழப்பத்துடன் அவனைப் பார்த்தாள் கீர்த்தி. எங்கேயாவது போகணுமா என அதே கேள்வியை சற்றே மாற்றிக் கேட்டான். மறுப்பாக தலையசைத்தவள் எதையும் பேசாமல் அவனுடன் இணைந்து நடந்தாள். இங்கே கூட்டி செல்கிறான் என யோசித்தவள் தனது பார்வையைச் சுற்றிலும் சுழலவிட்டாள். அவனது காரில் எங்கேயாவது கூட்டி செல்வானோ என நினைத்தாள். காரில் எங்கே கூட்டி செல்வான்? ஒருவேளை கடற்கரைக்கு அல்லது 5 நிமிஷம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யறியா என ஆழ்ந்த குரலில் கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தாள். செல் ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சித்தான் இருக்கு என யோசனையாக செல்லை எடுத்துப் பார்த்தாள். நான் அதைச் சொல்லலை என்றவனை என்னவென்று புரியாமல் பார்த்தாள். 2 நிமிஷத்தில் என்னவெல்லாம் யோசிக்கிறே? நான் ஸ்விட்ச் ஆஃப் செய்ய சொன்னது உன்னோட மூளையை ரிலாக்ஸ்டா இருக்கவே மாட்டியா என உதடுகள் வளைய சிரித்தான். நான் யோசிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் என ஆச்சரியமாக கேட்டாள். காலையிலே ராசிபலனில் சொன்னாங்க என எதிரே தடுமாறியபடி நடந்து வந்து 2 வயது குழந்தையின் கன்னத்தை தட்டிவிட்டு நடந்தான். என்ன சொன்னாங்க என கேட்டபடி கூடவே நடந்தாள். ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவங்கெல்லாம் நிறைய யோசிப்பாங்களாம் என்றவன் ஜிகர்தண்டாவை குடி, உருகிருச்சுனா டேஸ்ட் மாறிடுமென தனது கையில் இருந்த ஜிகர்தண்டாவை குடித்தான். ஜிகர்தண்டாவில் ஸ்ராவினால் கலக்கி உறிஞ்சியபடி அவனுடன் நடந்தாள். வார இறுதி என்பதால் அந்த இடமே கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்திலும் எதிரே வருபவர்கள் மீது மோதாமல் லாவகமாக கதிர் நடந்தான். ஆனால் கீர்த்திக்கு ஜிகர்தண்டாவை கையில் வைத்தபடி எதிரே வருபவர்களை தவிர்த்துவிட்டு நடக்கத் தெரியவில்லை. இந்த கூட்டத்தில் இவங்கெல்லாம் கையில் சாமான் பையோட எப்படி நடக்கிறாங்கன்னு தெரியலை என ஆச்சரியமாக எதிரே வருபவர்களைப் பார்த்தாள். இந்த ஊரில் இருக்கணும் என்றால் இதையெல்லாம் பழகணும் என அழுத்தமாக சொன்னான். எனக்கு சென்னை பிடிக்கவே இல்லைப்பா, மதுரைதான் பெஸ்ட் என்றவளைக் கூர்ந்து பார்த்தான். ஏன் சென்னை பிடிக்கலை எனக் கேட்டவனது முகம் சற்றே மாறியது. மதுரைதான் பெஸ்ட், மீனாட்சியம்மன் கோவில், நாயக்கர் மஹால், மதுரை இட்லி, மல்லிகைப்பூ என கண்கள் விரிய வரிசையாக அடுக்கியவளை ஆர்வத்துடன் பார்த்தான். ஏன் சென்னையிலே கூடதான் பீக் இருக்கு, நிறைய கோவில் இருக்கு. உங்க ஊரில் மதுரை இட்லி மட்டும்தான் ஃபேமஸ், எங்க ஊரில் எல்லா ஊர் சாப்பாடும் கிடைக்கும். உங்க ஊர் ஜிகர்தண்டா கூட அதே டேஸ்டோடு கிடைக்குது என தனது கையிலிருந்து ஜிகர்தண்டாவை தூக்கிக் காண்பித்தான். இனிமே சென்னை தானே உன் ஊரு, அதையும் ரசிக்க கத்துக்கோ என சீரான குரலில் சொன்னவனை குழப்பமாகப் பார்த்தாள். சென்னை எப்படி என்னோட ஊராகும் எனக் கேட்டாள். இங்கேதான் ஐடி கம்பெனிங்க நிறைய இருக்கு. மதுரையில் 2-3 தான் இருக்கு. நீ வேலை பார்க்கணும்னா சென்னையில்தான் இருக்கணும். ஆனா 2-3 வருஷத்திலே உனக்கும் இந்த ஊர் பழகிடும், பழகிருச்சுனா பிடிச்சிரும் என்றான். அப்போதுதான் அதைப் பற்றியே யோசித்தவள், தெரியலை, இந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு மதுரைதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்றவளைப் பார்த்து தோளைக் குலுக்கினான். ஓகே, நான் யோசிக்கிறேன்னு நீங்க சொன்னது சரி. ஆனா என்ன யோசிச்சேன்னு தெரியுமா என்றவளைத் திரும்பி பார்த்தான். தெரியும் என ஜிகர்தண்டாவை கலக்கி உறிஞ்சியவனிடம் என்ன யோசிச்சேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என சவாலாகச் சிரித்தாள். நான் சரியா சொன்னாலும் நீ இல்லைன்னு தான் சொல்லப் போறே என கண்களைக் குறுக்கி அவளைப் பார்த்தான். ஓகே, நீங்க சொல்லுங்க, நான் சரியா தப்பா என்று சொல்றேன் என அவனைப் பார்த்தாள். இவன் நம்மை கடத்திட்டுப் போகப் போறான்னு நினைச்சே, சரியா என அவன் கேட்டவுடன் வேகமாக இல்லை என தலையசைத்து மறுத்தாள். ஓ, அப்படி என்னை நினைக்கலையா, தாங்க்ஸ் என பெருமூச்சு விட்டபடியே நடந்தான். வேற என்ன நினைச்சிருப்பே என தலைமுடியைப் பின்னால் தள்ளி நெற்றியைத் தட்டி யோசித்தவனை ஆர்வமாகப் பார்த்தாள். இந்த டிஷர்ட் அவனுக்கு அழகாய் பொருந்தி இருப்பதை உணர்ந்தாள். கூர்மையான மூக்கும் அளவான கருத்த மீசையும்
சிவந்த அழுத்தமான உதடுகளும் அவனை மேலும் அழகாய் காண்பித்தன. நான் ஸ்மார்ட்டா இருக்கேன்னு நினைச்சே. என் பெர்சனாலிட்டியில் மயங்கிருவோம்னு பயந்தே. சரியா என உதடுகள் கிண்டலாக வளையக் கேட்டான் டோட். ஒரு நொடி தடுமாறிய இதயத்தை வேகமாக சமன் செய்தவள். சே, அப்படியெல்லாம் நினைக்கல என மறுத்தாள் டோட். அவளை ஆழ்ந்து பார்த்தவன், ஓ, அப்போ நான் ஸ்மார்ட்டா இல்லையா என இறங்கிய குரலில் கேட்டவனது முகம் சற்றே வாடியது போலானது. கதிர், நீங்க ஸ்மார்ட்டா இல்லைன்னு யார் சொன்னா? நம்மை தாண்டி போனதில் பாதி பொண்ணுங்க உங்களை சைட் அடிச்சிட்டுத்தான் போனாங்க என சிரித்தாள். அவன் ஆர்வமாக அவளைப் பார்த்து, ஓ, அப்போ மத்தவங்க என்னை ஸ்மார்ட்னு நினைக்கிறாங்க, ஆனா நீ என்னை அப்படி நினைக்கலை என்று சொல்றே, அதானே என்றான். கதிர், உங்களுக்கு புரியலை என்றவளை சீரியஸாகப் பார்த்தாலும், வா ஸ்வீட்டி, வா, அதேதான் செல்லம். அப்படியே முன்னாடி வா, சரியான ரூட்டில் தாண்டா வந்துட்டிருகே. இன்னும் கொஞ்சம்தான் என மனதிற்குள் சிரித்தான். நான் அதை அப்போ யோசிக்கலைன்னு தான் சொன்னேன் என்ற கீர்த்தியைப் பார்த்து, ஓ, ஓகே என்றவனது முகத்தில் சற்றே கவலை தெரிந்தது. கதிர், நீங்க நிஜமாவே ஸ்மார்ட் என சொன்னவள் அவனது கவலையைப் போக்குவதாக நினைத்து, நீங்க என்னை ஹாஸ்பிட்டலில் உங்க காரிலே கொண்டு போய் இறக்கிவிட்டீங்களே. அன்னிக்கு உங்களைப் பார்த்தபோது ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு தான் நினைச்சேன் என கனவில் மிதக்கும் கண்களுடன் சொன்னாள் டோட். கதிருக்கு ஏனென்று தெரியாமல் இதமாய் ஒரு உணர்வு உடலெங்கும் பரவியது. கண்களில் தோன்றிய மிகையான ஒளியையும் உதட்டில் மலர்ந்த புன்னகையையும் மறைக்கப் போராடினான். கதிர், சௌ, உங்களால நான் என்ன யோசிச்சேன் என்று கெஸ் பண்ண முடியலை. சரியா என தலைசாய்த்துக் கேட்டாள். ஹம், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் என்றவன், நான் உன்னை எங்கே கூட்டிட்டுப் போறேன்னு யோசிச்சே தானே, சரியா என அமர்த்தலாக கேட்டான் டோட். இவனுக்கு எப்படிதான் யோசித்தது சரியாக தெரிந்தது. சரியாராக இருந்தாலும் இதை எளிதாக ஊகித்திருப்பார்கள் என நினைத்தாள் டோட். அவள் பதில் சொல்லாமல் மெளனமாக இருக்க, என காரில் உன்னை கூட்டிட்டுப் போகப் போறேன் என்று நினைச்சேதானே என்று அவன் சொன்னதற்கு கவனமாக தனது முகத்தில் எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் இருந்தாள். எங்கேயாவது லாங் டிரைவ், பார்க், பீச் அழைச்சிட்டுப் போவேன் என்று நினைச்சே, சரியா என அவன் கேட்டதும் கீர்த்தியின் இதயம் ஒரு நொடி நின்று விட்டது. டோட் மிக சரியாகத்தான் நினைப்பதை கதிரால் எப்படி ஊகிக்க முடிந்தது என்று யோசித்தாள். என்ன கீர்த்தி, எதுவும் பேச மாட்டேங்கிறே. அப்போ அதுவும் சரியில்லையா எனக் கேட்டவனது கண்களில் மின்னல் மின்னி மறைந்தது. 100% சரி, அதான் நீங்க எப்படி சரியா சொன்னீங்க என்று யோசிக்கிறேன் என மெல்லிய குரலில் சொன்னாள். அதுக்குப் பேருதான் டெலிபதி என்றவனை நம்பாமல் பார்த்தாள். அப்படினா எனக் கேட்டவளை, விக்கியில் படிச்சுத் தெரிஞ்சுக்கோ என நக்கலாக சிரித்தான். அவன் சொன்னதையே யோசித்தபடி வந்தவள் சாலையில் இருந்த சிறு கல் அவள் காலை இடறிவிட கீழே விழாமல் இருக்க சட்டென்று அவனது இடது தோளை அழுந்த பிடித்தாள். பார்த்து கீர்த்தி, கீழே விழப் போரே என அவளது கையின் மேல் தனது கையை வைத்து அழுத்தினான். அவனது அழுத்தியிருந்த கையிலிருந்தும் பற்றியிருந்த தோளிலிருந்தும் எழுந்த மிதமான வெப்பம் அவளது கையின் வழியே இதமாய் உள்ளே பரவியது. டோட் கையை எடுக்கத் தோன்றாமல் அவளும் விடாமல் பிடித்தபடி அவனும் மெதுவே நடந்தனர். கீர்த்தி என மென்மையாக அழைத்தவன், நாம் எங்கே போறோம்னு தெரியுமா எனக் கேட்டான். தெரியாது என தலையசைத்தவள், எங்கே போறோம் என மெல்லிய குரலில் கேட்டாள். தெரியலை. உங்கூட இப்படியே போயிட்டே இருக்கணும்னு தோணுது. இப்படியே இந்த ரோடு எங்கே போனாலும் பரவாயில்லை. எத்தனை தூரம் இருந்தாலும் கவலையில்லாம உன் கையைப் பிடிச்சிட்டு நடக்கணும் என்று ஆசையாயிருக்கு. நீ எங்கூட வருவியா கீர்த்தி என ஆழ்ந்த குரலில் கேட்டான் டோட். அவன் சொன்னது காதில் விழுந்தாலும் உடனடியாக அதை அவளால் சரியாகப் புரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று யோசித்தவுடன் அவன் சொன்னதின் அர்த்தம் தெளிவாகப் புரிந்தது. தனது கையை அவனது தோளில் இருந்து இயல்பாய் விலக்க முயன்றாள். விலக்க முயன்ற அவளது கையை அழுந்த பிடிக்க அவன் முயல, தனது கையை உறுதியாக அவனது தோளிலிருந்து விலக்கினாள். நான் கேட்டதுக்கு என்ன பதில் கீர்த்தி என எதிர்பார்ப்புடன் கேட்ட கதிருக்கு வருத்தமான புன்னகையை மட்டுமே பதிலாய் தந்தாள். கீர்த்தி, நான் சொன்னது உனக்கு என்றவனிடம் எனக்கு புரிஞ்சது. ஆனா என்னால உடனே பதில் சொல்ல முடியாது. எனக்கு யோசிக்க டைம் வேணும் என தீவிரமான யோசனையுடன் சொன்னாள். ஷாலு, உள்ளே வா, என்னால நம்பவே முடியலை, அதிசயமாயிருக்கு என முகம் நிறைந்த புன்னகையுடன் வரவேற்றார் கௌதமின் அம்மா. எப்படி இருக்கீங்க அத்தை என கேட்டவளது கண்கள் வீட்டை சுற்றி சுழன்றன. நான் நல்லாயிருக்கேன், என் மருமக எப்போ வருவான்னு காத்துட்டிருக்கேன் என சிரித்தவர் அவளை சோஃபாவில் அமர்த்திவிட்டு
அவளது கையைப் பிடித்தபடி தானும் அருகே அமர்ந்தார். மாமா வீட்டில் இல்லையா எனக் கேட்டவளிடம், கோவிலுக்குப் போயிருக்கார் என்றார். என்ன சாப்பிடரே எனக் கேட்டவரிடம், இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் என மறுத்தாள். ஆனால் அதைப் பொருட்படுத்தாமல் கையசைத்துவிட்டு சமையலறையின் உள்ளே சென்றார். கண்ணாடி பவுலில் பாதாம் கீர் எடுத்து வந்தவர், பாதாம் கீர் சாப்பிடு ஷாலு என்றார். என்ன ஸ்பெஷல் அத்தை எனக் கையில் வாங்கியபடி கேட்டாள். இன்னிக்கு என மருமக வீட்டுக்கு வந்திருக்கா, அதுதான் ஸ்பெஷல் என அவர் சொன்னவுடன் வெட்கத்தில் சிவப்பானது ஷாலினியின் கன்னம். அத்தை என்றவள், கவுதம் அவனது அறையில் இருக்கிறானா என எப்படி கேட்பது என தயங்கினாள். நீங்க வீட்டிலே தனியாவா இருக்கீங்க எனக் கேட்டாள். ஆமாம், டெய்லி தனியாதானே இருக்கேன். மாமாவும் கவுதமும் ஆபீஸுக்குப் போன பிறகு தனியாதான் இருக்கேன். 10 மணிக்கு வேலையம்மா வந்து வேலை செஞ்சுட்டு போயிருவாங்க என நிதானமாக சொன்னார். இன்னிக்கு சனிக்கிழமை, எல்லாரும் வீட்டில் இருப்பாங்கன்னு நினைச்சேன் என கவுதம்மை பற்றி நேரடியாக கேட்க முடியாமல் மென்று விழுங்கினாள். அதான் அப்பவே உங்கிட்டே சொன்னேன், இல்லை மாமா கோவிலுக்குப் போயிருக்கார். கவுதம் எனும்போது வாசலில் மணியடித்தது. ஐயோ கரெக்டா இப்போ போய் யாருடா டிஸ்டர்ப் செய்யறீங்க என முகம் தெரியாதவரை திட்டியவள், மாமா கோவிலுக்கு, அப்புறம் என அவசரப்படுத்தினாள். வாசலில் யாருன்னு பார்க்கிறேன் என அவளது பதிலுக்குக் காத்திராமல் எழுந்து சென்று கதவைத் திறந்தார். வா வா 100 ஆயுசு, உன்னைப் பத்தித்தான் சொல்லிட்டிருந்தேன். யார் வந்திருக்கா பாரு என உள்ளே வந்தவரின் பின்னே கவுதம் வந்தான். அவனது கையைப் பிடித்தபடி இளநீல நிறத்தில் சல்வார் அணிந்த அவளது வயதிருக்கும் பெண்ணும் உள்ளே வந்தாள். ஷாலு, இவதான் என் மருமக சுபிக்ஷா என்றார்.